அதே போல் ஒரு நபர் வந்து செக் பேசிஸ், அதாவது செக் பேசிஸ் பண்ணி ஒரு கடன் கொடுக்கும் வழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நபர் அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீதிமன்றங்கள் இதை போலெல்லாம் கருதுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கருதுறாருன்னா, சார் கடன் கொடுத்து நான் அக்கௌண்ட்டில் அவருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் செய்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் வந்து போஸ்ட் டேட்டட் செக்கை வந்து 2 வருடங்கள் தள்ளி தேதி போட்டு அங்கே கொடுத்தார். இப்பொழுது மொத்தம் நான் கடன் கொடுத்த தேதியிலிருந்து 2 வருடங்கள் கழித்து தான், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு போஸ்ட் டேட்டட் செக்கை வந்து எனக்கு அளித்திருக்கிறார். இப்போ அந்த டேட்டை நான் வந்து உடனே வங்கியில், அந்த சொல்லப்பட்ட தேதியை நான் வங்கியில் தாக்கல் செய்ய வேண்டும், தாக்கல் செய்யவில்லை. தேதி கடந்து விட்டது. மேற்கொண்டு ஒரு 2-3 வருடங்கள் ஆகி 2-2.5 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ இந்த செக்கை நான் தாக்கல் செய்தால் அது வந்து லிமிட்டேஷனுக்குள் இருக்கிறதா, காலவரைக்குள் வருமா, எனது 138 ப்ரொசீடிங்ஸ் வந்து நிலைக்கத்தக்கதா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அது மிக மிக தவறு. 138 அதாவது காசோலை மோசடி வழக்குக்கும் பணம் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 வருடத்திற்கு முன்னர் தான் வழக்கானது தாக்கல் செய்யப்பட வேண்டும். இது வந்து காலவரையறை சட்டத்தின் கட்டாயம். அப்படி இல்லை என்றால் பகுதி தொகை பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 வருடத்திற்குள் நீங்களானது பணம் வந்து செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு வந்து நிலைக்கும்.